ஒரு பஞ்சம், கோதுமை பஞ்சம், பர்டிகுலரா கோதுமை பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்றார். இப்ப வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. இந்த பஞ்சம் எங்க, கோதுமை பஞ்சம் எங்க போகுது? வட தேசத்துக்கு புறப்பட்டு போகிறது. இதெல்லாம் பைபிளில் உள்ள வசனம். நல்லா கவனிச்சு பாருங்க. நேற்று கூட உங்களுக்கு சொன்னோம், இஸ்ரவேலை மையமாக தான் வைத்து இந்த வேதம் எழுதப்படுகிறது. இஸ்ரவேலிலிருந்து நேராக வட தேசத்துக்கு போனால் கோதுமை பஞ்சம் ஆரம்பிக்கிறது. அங்கே தான் கோதுமை பஞ்சம் ஆரம்பி, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமைக்கான காரணம் வட தேசத்துக்கு புறப்பட்டு போச்சு. சரியாக இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது 2021 ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் அறிந்திருக்கிறபடி உலகத்திலே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன், நம்பர் 2 நாடு ரஷ்யா. இவங்க 2 பேரும் சண்டை ஆரம்பித்தாங்க. இன்னைய வரைக்கும் சண்டை போய்கிட்டு தான் இருக்கு. இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 நாடுமே இஸ்ரேலுடைய வடக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. கரெக்டாக வடக்கில் லாஸ்ட்டில் இவங்க தான் இருக்கிறாங்க. அப்படியே கோடு போட்டு போனீங்கன்னா மாஸ்கோவில் போய் நிற்கும். இந்த 2 நாடும் சண்டை போட ஆரம்பிச்சிச்சு. கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடாக மாறுச்சு. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனுக்கு பேர் பிரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உக்ரைன் தான் ஐரோப்பா முழுக்க கோதுமை சப்ளை பண்ணுற ஒரு மிகப்பெரிய நாடு. இந்த யுத்தம் ஆரம்பித்த உடனே கோதுமை முழுவதுமாக உக்ரைனில் உற்பத்தி நின்றுச்சு. எல்லாம் குண்டு போட்டாங்க. ஐரோப்பா முழுக்க கோதுமை தட்டுப்பாடு, எங்கேயுமே கோதுமை கிடைக்காதுன்ற அளவுக்கு போயிடுச்சு. எந்த அளவுக்கு போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோதுமை பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாக மாறி பாகிஸ்தானில் 1 கிலோ கோதுமை 1500 ரூபாய்க்கு வித்துச்சு. அந்த வசனம் சொல்லுது, 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம், ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு 3 படி வார் கோதுமை. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பைபிள் கணக்கில் ஒரு 200 பணம் இருந்தால் குறைஞ்சபட்சம் 5000 பேருக்கு சாப்பாடு போடலாம். எங்கே இருக்குது? ஆண்டவர் 5000 பேர் சாப்பாடு போடும் போது கேட்கும் போது இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீங்களே கொடுங்க. அப்போ அவன் சொல்கிறான் 200 பணம் ஆகுமே. 5000 ஆண்கள் மட்டும் வந்தாங்க, பெண்கள் குழந்தைகள் கணக்கு இல்லை. அது ஒரு 5000 வச்சுக்கிட்டா கூட 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு 200 பணம் வேணும். அப்போனா ஒரு பணத்துக்கு எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடலான்னு பாருங்கள். ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போடலாம். அப்போ 50 பேரோட சாப்பாடு கணக்கு எடுத்து ஒரு 50 ரூபான்னு கணக்கு வச்சாலும் 2500 ரூபாய் ஒரு பணம் என்பது இன்னைக்கு உள்ள கணக்குக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 1500 to 2500 ருபீஸ். அதே அளவு கோதுமையினுடைய அளவு இன்னைக்கு பாகிஸ்தானில் 2023 கவனிங்க, இது 2023 நடந்த சம்பவம். பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இது 2023, 2021 லாஸ்ட்ல தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. 2023 தான் கொள்ளை நோய் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சிச்சுவேஷன். அந்த காலகட்டத்தில் வட தேசத்திற்கு கருப்பு குதிரை புறப்பட்டு போனது. கோதுமை தட்டுப்பாடு ரஷ்யாவிலிருந்து உக்ரைனிலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு. உலகளாவிய இந்த உணவு பஞ்சம் உலகளாவிய உணவு பஞ்சமாக மாறுச்சு எல்லா நாடுகளிலும். இது ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய உணவு பஞ்சம் 2022 மே மாதம் அன்னைக்கு வந்ததான பேப்பர். வேர்ல்டு வைட் இப்போவும் உணவு பஞ்சம் உச்சத்தில் இருக்குது. சூடான், மடகஸ்கர், ஹைத்தி எல்லா பகுதியிலும் உணவு பஞ்சம் உச்ச லெவலில் இருக்குது. நமக்கு தெரிந்திருக்கிறபடி காசா இந்த வார் நடந்த பிறகு நம்ம ஊரில் ஒரு 5 ரூபா இருக்கும் ஒரு பிஸ்கெட் பேக்கெட், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு விற்கிதான். அந்த அளவுக்கு அங்கே பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு உலகம் போயிடுச்சு. எல்லா பக்கமும் உணவு பஞ்சம் போய்கிட்டே இருக்குது. நமக்கும் உங்களுக்குமே தெரியும், அரிசி விலைலாம் இப்போ 70-80 ரூபாய் கிட்ட போயிடுச்சு. எல்லா பக்கமும் உணவு விலை ஏறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கு. இந்த உணவு பஞ்சமானது உலகளாவிய பஞ்சம் அடுத்து நடக்குது. இப்போ ஐநா சபையில் உங்களுக்கு WHO சொல்லுச்சு இல்லையா கொள்ளை நோய் வரும்னு. இப்போ 2023 ஐநா வெளியிட்டு இருக்கிற வீடியோ இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இவங்க தான் முன்னெச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார்.
உணவு கிடைக்காத பிரச்சினை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும் உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். இது 2023 ஐநா கொடுத்ததான ரிப்போர்ட். உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும். இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்துருச்சு. பல இடங்களில் அரிசியே கிடையாது, பல இடங்களில் சாப்பாடே கிடையாது. ஜனங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு தான் சாப்பிட்றாங்களா சூடானில். அந்த அளவுக்கு கருப்பு குதிரையினுடைய காலம். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இது இப்போ போயிட்டே இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்கு. ஆண்டவர் சொன்னபடி மிக துல்லியமாய் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பக்கத்திலும் இருக்கு. இந்தியாவில் கூட 2030க்குள்ள 9 கோடி பேருக்கு சாப்பாடு இல்லாத நிலைமை உருவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. இது இந்தியாவில் உள்ளதான ரிப்போர்ட். காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. இதுவும் டிவியில் வந்த செய்தி தான். எல்லா காஷனையும் அரசாங்கமோ உலகமோ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. வேதத்தில் சொல்லப்பட்டதுக்கு ஒத்த தீர்க்க தரிசனம், அதனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல்கள் இப்போ நடந்துக்கிட்டே இருக்கு நம் கண்களுக்கு முன்பாக. ஆனால் இது ஏதாவது உங்களுக்கு தெரியுதா, அல்லது இது உங்களுக்குள்ள கொஞ்சமாவது போகுதா, இந்த நியூஸாவது போகுதா, இல்லை வசனமாவது போதா? எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, மற்ற 24, 37, 38 ஆண்டவர் சொல்கிறாரு, நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் எப்படி இருந்தார்கள், உணராது இருந்தார்கள். புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள். அந்த இடத்துல தான் இன்னைக்கு உலகம் இருக்கு. இன்னைக்கு நல்லா சாப்பிடணும், பெருந்திண்டி காலம். 2வது, உலகமே குடி வெறியில் இருக்கு. கடைசியா லௌகிக கவலை. மற்றபடி நம்மளை சுற்றி இவ்வளோ விஷயம் நடக்குது, இதெல்லாம் உலகளாவிய விஷயமா இருக்குது. கடந்த 30 வருஷமா தான் இதெல்லாம் நடக்குது. 2000 வரைக்கும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உலகம் பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்க, உலகம் அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. எல்லா பக்கமும் அமைதியும் இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் இந்த பஞ்சம், இத்தனையும் போயிட்டு இருக்குது. நமக்கு ஏதாவது கொஞ்சம் உணர்வு இருக்குதா? இதெல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் இப்படி வரத்துக்கு என்ன காரணம், ஏதாவது நம்ம யோசிக்கிறோமா? உலகம் யோசிக்காட்டி கூட பரவாயில்ல, சர்ச்சை யோசிக்குதா? நாம சர்ச்சை நம்ம யோசிக்கிறோமா? இதெல்லாம் எதை சொல்லுது? கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய அடையாளம் கொள்ளை நோயும் பஞ்சங்களும். இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த பஞ்சம், உணவு தட்டுப்பாடு, மிகப்பெரிய பேரழிவை உலகம் சந்திக்கும் என்று ஐநா ரிப்போர்ட் கொடுக்குது. கொள்ளை நோய் வரும்போது 2018 அவங்க தான் சொன்னாங்க, நம்ம கேட்கல. இப்போ பஞ்சம் வருது, இப்போவும் நமக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சபை ரெடியாக இருக்குதா? இப்போ சபை ரெடியாகனா என்ன ஆகணும்? உடனடியாக எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துருவாங்க. சரி, கொள்ளை நோய் கரெக்டாக வந்துருச்சு, இப்போ பஞ்சமும் வரப்போதுன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கும் வீட்டுக்கு போகும்போது ஆளுக்கு 2 அரிசி மூட்டையை வாங்கிட்டு போயிடுவோம், கொண்டு போய் பரன் மேலே போட்டு வச்சுருவோம். ஒரு மூட்டை கோதுமை, ஒரு மூட்டை தோரம்பருப்பு. இல்லை, அதை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா இன்னொரு வசனம் நடக்கும், அந்த தீர்க்கதரிசனம் நடக்கும். அது என்னன்னா, சேர்த்து வைக்காதே, சேர்த்து வச்சால் பூச்சி அவைகளை அரித்து போடும். அந்த வசனம் நடக்கும். இப்போ உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னா, இப்போ நீ என்னத்தான் பண்ணலாங்கிற, இதுவும் வரும்னு சொல்கிற, அதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற. இப்போ நாங்கள் என்னத்தான் செய்யறது? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கு. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, நீங்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஆண்டவர் சொன்னது இந்த பஞ்சத்தில் பயந்து எல்லாத்தையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லவே இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும், அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. வரலாறு காணாத அளவுக்கு இருக்கான், அரிசி தட்டுப்பாடு இருக்குதான், எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் கலங்கக்கூடாது என்றால், இதெல்லாம் வெளியே நடக்கிற சம்பவம், உலகத்தில் நடக்கிற அடையாளம், உங்களுடைய வருகைக்கும் உலகத்தில் முடிவுக்கும் உள்ள அடையாளம். இது எதுவும் உங்களுக்கும் எனக்கும் என்று வேதம் சொல்லவில்லை. இது எதுவும் உங்களுக்கு எனக்கு வரும் பைபிள் சொல்லவே இல்லை. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தது, எலியா இருக்கிற வீட்டுக்குள் மாவும் எண்ணெயும் குறைவுபடவில்லை. அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் மாவும் எண்ணெயும் திரட்சியாக இருந்தது. அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் இப்பொழுது ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், இந்த எந்த பஞ்சமும் உங்கள் வீட்டுக்குள் வராது. உங்கள் மா பிசைகிற தொட்டியையும் எண்ணெயையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அது எப்படிங்க நமக்கு மட்டும் செய்வார் அவ்வளவுதான் எப்படின்லாம் கேட்கக்கூடாது. 40 வருஷம் மன்னாவை கொடுத்தவர் நமக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது வரும். ஆனா ஒண்ணு மட்டும் பார்த்துக்கணும், அதையும் அப்படியே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நாம உட்காந்து வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இருந்தா வாசல்ல 2 கோதுமை பாக்கெட் வந்து விழுன்னு நினைக்காதீங்க. நாம உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டே இருந்தா அரிசி மூட்டை வந்து வாசல்ல விழுன்னு நினைக்காதீங்க. அந்த வீட்டுக்குள்ள எலியா இல்லாத வரைக்கும் பஞ்சம் இருந்துச்சு.
எலியா வந்த பிறகுதான் பஞ்சம் போச்சு. உங்க வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் இருக்கும் போதுதான் பஞ்சம் இல்லாமல் இருக்கும். வீட்டுக்குள்ள உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு, இன்னைக்கு வீடே ஷிஃப்ட் போட்டு டிவி பார்க்குது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் சீரியல் பார்க்குறீங்க. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பையன் உட்காந்து கார்ட்டூனும் வீடியோ கேம்ஸை விளையாடுறான். 7:30 மணிக்கு இவர் வந்தோடனே IPL WWF பார்க்குறாரு. 10 மணி வரைக்கும் ஷிஃப்ட் போட்டு டிவி பார்த்துட்டு அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும்னா எப்போ தருவார்? நீங்கள் நினச்சிட்றீங்க ஒரு ஜபத்தை அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும்னா தந்துருவாருன்னு. இல்லை இல்லை, வேதம் தெளிவாக சொல்லுது, வீட்டுக்குள்ள தேவன் இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வீடுகளிலே கிறிஸ்து இல்லை, அதான் பிரச்சனை. வீட்டு வாசல்ல ஸ்டிக்கர் இருக்கு, வீட்டுக்குள்ள கர்த்தர் இல்லை. இயேசுதான் நீ வீட்டின் தலைவர் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. பொதுவாகவே இப்போ இருக்கிற எந்த வீட்டின் தலைவருக்கும் மரியாதை இல்லை, இயேசுநாதனையும் சேர்த்து. பல வீட்டின் தலைவர்களுக்கு மரியாதை கிடையாது, இயேசுநாதருக்கும். பல வீடுகளில் இயேசுநாதரே இல்லை. உள்ளுக்குள்ள எப்போ நீங்கள் டிவியை போட்டு சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, இப்போ புதுசாக ஒரு பரிசுத்தம் கற்று வச்சிருக்கிறான் வாலிபர்கள்லாம். தமிழ் சீரியல் பார்த்தா தான் தப்பு, கொரியன் சீரியல் பார்க்கலாம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. கொரியன் சீரியல் பார்த்தா தப்பு இல்லை, இங்கிலீஷ் பாப் சாங் பார்த்தா தப்பு இல்லை, தமிழில் கேட்டதா தப்புன்னு முடிவெடுத்திருக்கிறான். கவனிச்சுக்கொள்ளுங்க, பாவம் எனப்படுவது யாதெனில், நீங்கள் நினைக்கிற மாதிரி சிகரெட் குடிக்கிறது மட்டும் இல்லை, கர்த்தரை தேட விடாமல் எதெல்லாம் உன்னை தடுக்கிறதோ அதற்கு பேர் தான் பாவம். உன்னை ஆண்டவரை நினைக்க விடாம எதை பிசாசு பண்றானோ அதுக்கு பேர் பாவம். அது எது வேணாலும் இருக்கும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒன்று வச்சிருப்பான். இன்னைக்கு அதுதான் கிறிஸ்தவர்கள் வீடுகளிலே நடக்குது. பல வீடுகளிலே கிறிஸ்துவுக்கு இடமில்லை. கிறிஸ்து வரும்போது உள்ளே பார்க்கும் பொழுது அங்கே எலியா இருக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்புறம் எப்படி மாவு பேசுகிற தொட்டி, அப்புறம் எப்படி எண்ணெய் ஆசீர்வதிக்கப்படும்? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு தீர்மானம் எடுங்க. நான் எல்லா இடத்துலையுமே சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், ஒரு அரை மணி நேரமாவது கிறிஸ்துவுக்கு நேரம் கொடுங்க. வீட்டில் குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து, பிள்ளைங்க டியூஷன்லேருந்து வந்த பிறகு, கணவர் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு, ஒரு குடும்பமாக உட்காந்து ஒரு வேதம் வாசிச்சு, ஒரு அதிகாரம் வாசிச்சு, 2 பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க. சிஎஸ்ஐக்காரங்க வீடுகளெல்லாம் இது கண்டிப்பாக நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அவங்க வீடுகள்லையும் நடக்கிறது இல்லை, அதான் கொடுமை. இப்போ இது ஒரு ஒழுங்கு எல்லா சிஎஸ்ஐ வீடுகளிலும். இப்போ அதுவும் இல்லை. இப்போ எந்த கிறிஸ்தவ வீடுகள்லையும் இது கிடையாது. சாயங்காலம்னா டிவி தான் ஓடுது. கேட்டால் சொல்கிறாங்க, பிள்ளைகள் ஒரு நேரத்துக்கு டியூஷன் போயிட்டு வராங்க, கணவர் ஒரு நேரத்துக்கு வேலைக்கு போயிட்டு வராரு, நாங்கள் ஒரு நேரத்துக்கு ஷிஃப்ட் போயிட்டு வரோம், எப்படி சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுறது? எனக்கு புரியாத ஒரு கேள்வி என்னென்னா, யாராவது சாயங்காலம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா ஒரு பிளான் பண்ணி பிரியாணி சாப்பிட போக முடியுது இல்லையா? கணவரை சொல்லிடுறீங்க 6:30க்கெல்லாம் வந்துருங்கன்னு, பையனை சொல்லிடுறீங்க டியூஷனில் சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே வான்னு. ஒரு பிரியாணி திங்கிறதுக்கு இவ்வளோ பிளான் பண்ண முடியும்னா தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ண முடியாதா? இப்படி ஒரு கேள்வியை நானே கேட்குறேனே, நியாய தீர்ப்பில் கர்த்தர் கேட்க மாட்டாரா? ஒரு அரை மணி நேரமாவது குடும்பமாக உட்காந்து தேவனை ஆராதிக்க வேண்டாமா? ஃபோன் பார்க்கறதுக்கு 1 மணி நேரத்துக்கு நேரம் இருக்கு, ஃபேஸ்புக்கு நேரம் இருக்கு, இன்ஸ்டாக்கு நேரம் இருக்கு, யூடியூபுக்கு நேரம் இருக்கு. கர்த்தருக்கு மட்டும் நேரம் இல்லைன்னா எப்படி போய் நீங்க நியாய தீர்ப்பில் நிற்பீங்க? ஃபோன் வாட்ஸ்அப்பை எடுத்தா எப்போ பாரு ஆன்லைன் வருது. சிலருக்கெல்லாம் நைட்டு 1:30 மணிக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அதுக்கு முழிச்சிருக்க முடியுது, ஆனால் தேவ சமூகத்தில் முழிச்சிருக்க முடியாது. 1:30 மணிக்கு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு காலை சர்ச்சில் வந்து தூங்குற, நீ எப்படி பரலோகத்துக்கு போவே? நைட்டு முழுக்க ஃபோனை பார்த்துட்டு காலையில் வந்து சர்ச்சில் தூங்குறீங்களே, எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? ஆனால் ஆசை இருக்குது, கிறிஸ்து வரும்பொழுது முதலாவது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம். ஒன்றும் நடக்காது, சும்மா பேச்சு தான் நடக்கும். நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள். சபையில் மெம்பராக இருந்து தசமாங்காணிக்க கொடுத்துட்டு சந்தா கட்டிட்டா கன்ஃபார்மாக பரலோகத்துக்கு போயிடலான்னு. நோ சான்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக இடம் கிடைக்கும், கல்றையில் கிடைக்கும், பரலோகத்தில் கிடைக்காது. உங்களுக்கு என்ன, நிறைய பேர் கல்றைக்கு தானே போறீங்க சர்ச்சுக்கு. சர்ச்சில் ஏன் மெம்பராக இருக்கிறோம்? அங்கே போனதாங்க கல்றைக்கு இடம் கிடைக்கும், உங்களுக்கு கல்றையில் இடம் கிடைக்கும். ஆனால் பரலோகத்தில் இடம் கிடைக்கிறதுக்கு இது பத்தாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, பாஸ்டர் வந்து கடைசியா உங்களுடைய அடியானை உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும் ஜோம் பண்ணிட்டாருன்னா ஆண்டவர் சேர்த்துப்பாருன்னு. நிறைய பாஸ்டரையே கர்த்தர் சேர்த்துக்க மாட்டார். இப்ப நிறைய பேருடைய நிலைமையே அப்படித்தான் இருக்கு. கவனிச்சுக்கொள்ளுங்க, அவங்க ஜோம் பண்ணாங்கன்னா கல்றையில் இடம் கிடைக்கும், ஆனா பரலோகத்தில் இடம் கிடைக்கிறது உங்க கிட்ட தான் இருக்குது. உண்மையும் உத்தமுள்ள மனுஷன் தான் போவான். சும்மா 24 hours டிவியை பார்த்துட்டு போனை பார்த்துட்டு எல்லாத்துலயும் உட்காந்துட்டு நான் அப்படியே பரலோகத்துக்கு போவேன்னா கிடையாது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிபதியாக வைப்பார்.
உங்களுக்கு கொடுக்குற இந்த நேரத்தில் கொஞ்சம் எடுத்து ஃபோனை ஓரமாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேதத்தை தியானிங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். வரப்போகிற மிகப்பெரிய ஆக்கினையிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இப்போவும் கர்த்தர் உங்ககிட்ட கேட்கறது ரொம்ப சிம்பிள் இஷ்யூ தான். உங்களை ஆண்டவர் மட்டும் கடினமான காரியங்களை செய்ய சொல்லியிருந்தா பல மக்கள் தங்கள் தேவனுக்காக தங்களை எவ்வளவோ வருத்தி கொள்றாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் உங்ககிட்ட ஒன்றையுமே கேட்கல. ஒன்னே ஒன்று கேட்குறாரு, குடும்பமா சமூகத்தில் காத்துருங்கன்றாரு. இவ்வளவு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸை பண்ண முடியாத உங்களை ஏன் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனோம் சொல்லுங்க பாப்போம். நாம என்ன அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள்? என் இஷ்டப்படி நான் இருப்பேன், என் இஷ்டப்படி வாழ்வேன், எல்லாம் செய்வேன், சர்ச்சில் மெம்பராக இருப்பேன்ற ஒரே காரணத்துக்காக நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொன்னா அது தப்பாயிடாது? அது பாரபட்சம் ஆயிடாது? நல்ல கர்த்தருக்காக வைராக்கியமா ஒரு மிஷினரி காட்டுக்குள்ள உட்காந்து பாட்டு அனுபவிச்சுட்டு இருக்கான், அவனும் பரலோகத்துக்கு வருவான். நீங்க ஒண்ணுமே செய்யாம ஜாலியா டிவி பார்த்துட்டு பரலோகத்துக்கு வருவீங்கன்னா சரியா இருக்குமா? இது ஒரு பாரபட்சம் இல்லையா? அப்போ நீங்கள் உங்கள் நிலையில கர்த்தருக்கென்று ஏதாவது கொஞ்சமாவது செய்யணும், காத்திருக்கணும், ஜெபம் பண்ணணும். பிள்ளைகள் வரமாட்டாங்க சொன்னா வரமாட்டாங்க, நீங்க சொல்லுங்க வரட்டுவாங்க. அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற அத்தாரிட்டி, தகப்பனுக்கு தாய்க்கும் கொடுத்துருக்கிற அத்தாரிட்டி. நீங்க சொல்லணும், வா ஜெபம் பண்ணாதான் சாப்பாடு, ஜெபம் பண்ணாதான் நடக்கும், இல்லைன்னா ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். படிப்பு, பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், பட்டம், பதவி, சொத்து அத்தனையும் இரண்டாவது, தேவனாகிய கர்த்தர்தே முதலாவது. காரணம், நீங்க வச்சிருக்கிற இரண்டாவது அத்தனையும் பூமிக்குரியது, அவர் ஒருத்தரே பரலோகத்துக்குரியவர். நீங்க 70 வருஷம் வாழ்ந்தாலும் 80 வருஷம் வாழ்ந்தாலும் உங்க ஆத்மா நித்தியத்துக்கு போகணும்னா உன் தேவனாகிய கர்த்தரை தவிர வேற யாராலையும் முடியாது. அல்லேலூயா. முதலாவதாக, இந்த பஞ்ச காலத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, கர்த்தர் சொன்னபடி செய்வார், வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர். இரண்டாவது, இதே பஞ்ச காலத்தில் நீங்கள் மிகப்பெரியதான ஊழியம் ஒன்றை செய்ய போகிறீர்கள். அது ஆண்டவர் சொன்னதான். அது ஆண்டவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம்தான். என்ன தெரியுமா? இந்த பஞ்ச காலத்தில் பல இடங்களிலே, பல நாடுகளிலே கவர்மெண்டால கூட சாப்பாடு கொடுக்க முடியாது. பாருங்க, இது நாம்பியா, சாம்பியா அப்படிங்கிற நாடுகளில் நடந்தது. கவர்மெண்டால சாப்பாடு கொடுக்க முடியல ஜனங்களுக்கு. அதனால வரிக்குதிரை ஆகியவற்றை வேட்டைக்காரர்கள் கொள்வது. யானை, வரிக்குதிரை ஆகியவற்றை வேட்டைக்காரர்கள் கொள்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு நாட்டின் அரசே தன் நாட்டின் விலங்குகளை வேட்டையாடி அதை தன் நாட்டு மக்களுக்கு உணவாக அளிக்கும் அவலத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் தான் இந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை உணவுக்கே வழியில்லாமல் மக்கள் செத்து மடிவதால் இதை விட்டால் வேறு வழியில்லை என கையை விரிக்கும் நமீபியா அரசு சுமார் 700 விலங்குகளை கொன்று அதன் இறைச்சியை மக்களுக்கு விநியோகிக்கப் போவதாக அறிவித்துள்ளது. இது செப்பனியா 1:3, ஓசியா 4:3. இந்த தீர்க்க தரிசன வசனத்தினுடைய நிறைவேறுதல். முடிஞ்சா ஏதாவது ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க பார்ப்போம். செப்பனியா 1:3 வாசிங்க, இல்ல ஓசியா 4:3 வாசிங்க, ஏதாவது ஒன்று வாசிங்க பார்ப்போம். இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும், கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். இந்த தீர்க்க தரிசனத்தின் படி துல்லியமாக மிருக ஜீவன்களும் வாரிக்கொள்ளது. இதில் நாம பார்க்குற விஷயம் என்னன்னா, அந்த கவர்மெண்டாலேயே மக்களுக்கு என்ன கொடுக்க முடியல? சாப்பாடு கொடுக்க. ஏன்னா அந்த அளவுக்கு பஞ்சம் வந்துடும். இது உலகளாவிய இப்படி மாறும். பல அரசாங்கங்கள், இப்போ நாம்பியா மட்டும் இல்லை, ஜிம்பாப்வேவும் கொடுக்க முடியல. பல நாடுகள் கொடுக்க முடியாமல் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, சாப்பாடு எங்களால் கொடுக்க முடியல, மிருகங்களை அடித்து சாப்பிடுங்கன்னு அவங்களே பெர்மிஷன் கொடுக்குறாங்க, காட்டு விலங்குகளை அடித்து சாப்பிட சொல்லி. அப்படி ஒரு நிலை வரும். அப்படி வரும்போது நீங்களும் நானும் ஒரு ஊழியம் பண்ண போகிறோம். என்னங்க இந்த இடத்துல எப்படி ஊழியம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கர்த்தருடையதான ஸ்தானாதிபதியாக இருந்து நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். இந்த பஞ்ச காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு மீதம் எடுக்கத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயம் சொல்றேன், மீதம் எடுக்கத்தக்கதாய் ஆசீர்வதிப்பார். அவர் வனாந்தரத்தில் 5000 பேரை போஷிச்சு மீதம் 12 கூடை நிறைய எடுக்க வல்லமை உள்ள தேவன். எதுக்கு தெரியுமா மீதம் கொடுக்க போறாரு? கணக்கு தெரியாமலாம் கிடையாது. அந்த மீதம் இருக்கிறது உங்களுக்கு அல்ல, உங்களை சுற்றி இருக்கிறதான இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு தான் கர்த்தர் கொடுக்க போகிறார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிக்கிட்டு வர மிக முக்கியமான நல்ல குணம் அந்த தான தர்மம் பண்றது, ஏழைகளுக்கு உதவி செய்யறது. வசனம் தெளிவா சொல்லுது,
ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நியாய தீர்ப்பில் ஏழைகளுக்கு செய்யாததை தனக்கு செய்யாதது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நீங்கள் பண்ண போகிற ஊழியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு நிறைய கொடுப்பார். எதுக்கு தெரியுமா? உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் வீட்டு வாசல்ல, உங்களுக்கு பக்கத்தில், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யாரெல்லாம் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் கொடுப்பதற்கு கர்த்தர் உங்கள் கரங்களை பலப்படுத்துவார். அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் உங்களுக்கு கொடுக்க போகிறார். திருப்பியும் சொல்றேன், ஆண்டவர் நீங்க சேர்த்து வைக்கிறதுக்கு கொடுக்கல, உங்க தலைமுறைக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பேர பிள்ளைகளுக்கு இல்ல, ஆண்டவர் கொடுப்பார் அவர்களுக்கும் கொடுக்கத்தக்கதாக. அப்படி நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது அவனுக்குள்ள, நீங்க சுவிசேஷமே சொல்ல வேண்டாம், நீங்க கொடுக்கும்போது அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். என்ன வரும் தெரியுமா? அரசாங்கமே கொடுக்க முடியாத இடத்தில், இவ்வளவு கஷ்ட காலத்தில் தனக்கு உண்டானவற்றில் கொஞ்சத்தை கொண்டு வந்து எனக்கு கொடுக்கிறானே, இவனே இவ்வளவு அன்புள்ளவனாய் இருப்பாரானால் இவனை அனுப்பின தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய் இருப்பார், அந்த தேவன் எனக்கு வேண்டும் என்று அவன் தெரிந்து கொள்வான். உங்கள் மூலமாக கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த போகிறார். அதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். ஆண்டவர் நீங்க சேர்த்து வைக்கிறதுக்கு கொடுக்கல, போதும். கிறிஸ்தவர்கள் நீங்க சேர்த்து வச்சதெல்லாம் போதும். உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்க வச்சிருக்கிறது எதுவும் உங்க கூட வராதுன்னு. அது மரணம் முந்தினாலும் வராது, வருகை முந்தினாலும் வராது. மரணம் முந்துச்சுன்னா யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு போவீங்க, நீங்க கொடுக்க மாட்டீங்க, அவனே எடுத்துப்பான். வருகை முந்துச்சுன்னா எல்லாரும் போயிட போறோம். இது யாருக்கு இருக்க போகுது யோசித்து பாருங்க. அதுக்குள்ள வருகை வர்றதுக்குள்ள கூடுமானால் அழிந்து போகிற உலக பொருட்களால் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியுமோ உங்கள் கணக்கிலே பரலோகத்தில் வரத்தக்கதாக ஆத்துமாக்களை கொண்டு போய் ஆதாயம் பண்ணுங்க. இல்லாதவர்களுக்கு கொடுங்க, போஷிங்க. அவர்கள் தேவனை பார்க்கட்டும். தேவன் அன்பாய் இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இதுதான் இந்த பஞ்ச காலத்தில் நீங்கள் செய்ய போற மிக முக்கியமான ஊழியம். 2 காரியத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும்.